அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு டிஎன்ஜிஎஃப்யூ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரேங்க் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். ப்ளஸ் நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கவுன்சிலிங் பற்றின விஷயம்லாம் அடுத்தடுத்து வரதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. டிஎன்ஏயு டிஎன்ஜிஎஃப்யூ அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 18ஆம் ரேங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அதாவது நேற்றுக்கு. இது வரைக்கும் எதிர்பார்த்தோம், இந்த டைம் வரைக்கும் வரலை. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் பாருங்கள், போயிட்டுருக்கு பாருங்கள். டைட்டில் சொல்லிவிட்டு நோட் ஃபார் சப்மிட்டிங் இது ரீவேல்யூஷன் மார்க் ஷீட்ஸ். இதுதான் இப்போ ரீசன், இதுதான் காரணம். என்ன இது அப்படின்னா, ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டூ எழுதியிருந்தீங்க இல்லையா, ரீவேல்யூ மார்க்கு ரீடோட்டலிங் ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ணது ரிசல்ட்டு நேற்றுக்கு தான் வந்திருக்கு, 18ஆம். அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இல்லை. டைம் மீன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கை வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்ன, இந்த நியூஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இன்னும் அப்டேட் ரிலீஸ் ஆகவே இல்லை. ரேங்க் ரிலீஸு ஜஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் மட்டும்தான் இருக்குது. இப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் அப்டேட் ஆகும். இதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும். ஸோ இப்போ ரீசன் வந்து இதனால தான். அப்போ இது என்றைக்கு அப்டேட் பண்ண முடியும், லாஸ்ட் டேட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. அதுக்கு நீங்கள் சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நானும் தகவல் தெரிஞ்சு கொண்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.